வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. நேற்று 2-3 பேர் வந்து சத்தமே கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஹோப் இன்றைக்கி உங்களுக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொண்டோம். நல்லதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் கெட்டதை தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ தான் எது நமக்கு நல்லதுன்னு நமக்கு வாழ்க்கையில் புரியும். அதனால தான் கெட்டதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அம்மா என்னை கேள்வி கேட்டிருந்தாங்க, 12 வயசு பெண் குழந்தைக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம்? முதல்ல 12 வயசு பெண் குழந்தைக்கு ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு, காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும். அப்புறம் வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், அம்மா அப்பாக்கெல்லாம் அப்படின்னு, ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டாலே அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பூ போல் அதை வளர்க்கணும். ஏன்னா பெண் குழந்தை நம்ம வீட்டில் இருக்க போகிறதில்ல, நம்மளை மாதிரி. அட் த சேம் டைம் அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரணும். முக்கியமாக குட் டச், பேட் டச். ஒரு ஆண் தொடும்போது அதனுடைய குட் டச், பேட் டச் சொல்லிக் கொடுக்கணும். இது தப்பான விஷயம், இது சரியில்லாத விஷயம். தெரியாத ஆண்கள் கூட பேசக்கூடாது, பெண்கள் கூட யாருடையும் பேசக்கூடாது. தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது. யாராவது பேச்சு கொடுக்க வந்தால் அவாய்ட் பண்ணிட சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஏஜ். 12லேருந்து 18 வரைக்கும் அப்படியே மனசு வந்து கெட்டிப்படாது, ஒரு ஃப்ளூயிடாக இருக்கும். அப்படியே எது வந்தாலும் அப்சர்வ் பண்ணி எல்லாமே ஆச்சரியமாக, எல்லாமே சந்தோஷமாக. நல்லது கெட்டது புரியாத வயசு 12 to 18. புரிந்த? எஸ்பெஷலி பெண்கள் ரொம்ப ஃப்ளூயிட், ரொம்ப சாஃப்ட்டு. அதனால் கரெக்டான விஷயங்கள் சொல்லணும். அவங்க ரிலிஜன் பிரகாரம் அந்த பைபிளோ, குரானோ, இல்லை பகவத்கீதையோ, இல்லாட்டி நம்ம தமிழ் பாடல்களோ சொல்லிக் கொடுக்கணும். பூஜை சொல்லிக் கொடுக்கணும். சின்ன சின்ன சமையல் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சாலட் பண்ணு, ஒரு ரசம் வெயி, கையை காலை சுட்டுக்காமல் செய்யணும். அதே மாதிரி எல்லாத்தையுமே அவசரப்பட்டு பதில் பேசாத, காதில் வாங்கிக்கோ, அப்புறம் பதிலை சொல்லு அப்படின்னு. கண்டிப்பாக பெண் குழந்தைகள் தகப்பனே ஆனாலும் அவர் மீது கை தொட்டு பேசக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா அப்பாவும் நல்லவங்க தான், பொண்ணுக்காக உயிரே கொடுப்பாங்க. தெய்வங்களெல்லாம் தோற்று போகும் தந்தையின் அன்பின் முன்னே அப்படிப்பட்டவங்க இருந்த போதும் சில விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன ஃபாலோ பண்ணிக்கணும்னா, அந்த தனிமைப்படுத்துவது. ரொம்ப தனிமை இல்லை, அப்பாட்ட எல்லாம் பேசலாம், எல்லாம் சொல்லலாம், அண்ணங்கிட்ட பேசலாம். ஆனால் ஒரு ஃபிசிக்கல் டச் இல்லாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் அப்பா தானே, மாமா தானே கிடையாது. அந்த 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் பொண்ணை வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கிறது பெரிய பெரிய பொறுப்பு. அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நெருப்புன்னு சுட்டால் வாய் வந்துடாது. இந்த மாதிரி யாராவது பேசினா தொட்டால் ஒத்துக்காது. டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லுங்கள். டோன்ட் டச் மீ, யூ கேன் டாக் பட் டோன்ட் டச் மீ. பேசுங்கள், ஆனால் இது பண்ணாதீங்க, தயவு செய்து என்ன தொடாதீங்க அப்படின்னு மாத்திரம் சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நீ நல்லவள், நீ தைரியசாலி, தாய், நீ ஒரு பெண், நாளைக்கு ஒரு மனைவி, பிறகு தாய், ஒரு பொறுப்புள்ள மகள் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே சொல்லிக் கொடுங்க. அதை வந்து கொஞ்சம் போற்றி வளருங்க. பெண்களுக்கு அன்பை நிறையா கொடுங்க, போற்றி வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து செய்ய வேண்டாத விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடு. அது கிடையாது போற்றி வளர்க்குறது. அன்பாக, சந்தோஷமாக, அதுக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுத்து, பிடிச்ச துணிமணி எடுத்து கொடுத்து, அடக்க ஒடுக்கமாக எப்படி இருக்கிறதுன்னு உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லியே கொடுத்தாங்க. இதுதாங்க பெண்கள் பூ போல் ரொம்ப கசக்காமல் தூரத்தில் வச்சு மணந்து பார்த்து சந்தோஷப்படுங்க. இதுதான் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு வருவோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நிறைய லா படிச்சிருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன். எந்த பொருளை நீ விரும்புகிறாயோ அதை ஆழ் மனதில் கொண்டு சென்று அதை உணர்வுகளோடு, எண்ணங்களோடு சரியான வார்த்தையை உபயோகப்படுத்தி எடுப்பது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்.
லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். அப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரவழைத்த அந்த விஷயத்தை, கேட்கின்ற அந்த விஷயத்தை அப்படியே தூரம் இருந்து பார்க்கணும். ஓடி போய் ஐயோ கிடைச்சிட்டா என்ன பண்ணுறது, கிடைக்காட்டி என்ன பண்ணுறது அப்படி நினைக்கக்கூடாது. கிடைத்து விட்டது வந்துவிடும். டிட்டாச் யுவர்செல்ஃப், அதிலிருந்து விலகி விடுங்கள். பிறகு லா ஆஃப் கர்மா. நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் விளைக்கும். அதுதான் லா ஆஃப் கர்மா. செய்கின்ற என்ன இணைக்கிறாயோ அதுதான் நடக்கும், என்ன விதைக்கிறாயோ அதுதான் நடக்கும். இதுதான் லா ஆஃப் கர்மா. அடுத்தது என்னென்னா லா ஆஃப் ஒரு செகண்ட் வைப்ரேஷன். லா ஆஃப் வைப்ரேஷன் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் அப்படி அலைவரிசையில் தான். வார்த்தைக்கும் ஒரு நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அலைவரிசை உண்டு. நான் சொல்கிறது அப்படியே எதிரொலிக்குது. எனக்கே நான் கேட்டதெல்லாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னா நான் அதை பற்றியே தான் பேசிகிட்டே இருக்கேன், அதை பற்றியே தான் நினச்சிட்ருக்கேன். உங்கள்கிட்ட பேசி முடிஞ்சோடனே ஆஃபீஸ் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன். செஞ்சு முடித்தோடனே அப்புறம் என்னெல்லாம் நோட்ஸ் எடுத்து என்னெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து என்னெல்லாம் உங்களிடம் சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு யோசனையில் பிரபஞ்சத்தை பற்றி மாத்திரம் தான் இப்போல்லாம் நினைக்கிறேன். கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரபஞ்சம். அதனால் அந்த வைப்ரேஷன், அந்த அலைவரிசை ரொம்ப முக்கியம். அது லா ஆஃப் வைப்ரேஷன். அப்புறம் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு விஷயம் நாம் இப்படி செஞ்சால், நல்லது செய்தால் நல்லதே நடக்கும், தப்பு செய்தால் தப்பு தவிர வேறு எதுவுமே நடக்காது. இது கர்ம வினை போல தான். எண்ணெய் விதைத்தாயோ அதுதான் எண்ணெயாக வரும். எள்ளை விதைத்தால் எள்ளு வரும், கல்லை விதைத்தால் மண்ணு தான் வரும். நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் அனைத்தும் மிக அருமையான சந்தோஷமான நல்ல எண்ணங்களாக விதைக்க வேண்டும். காஸ், இது நடந்ததுனால எஃபெக்ட், இது நடந்தது. அது இவர் இருக்கார்ல ஐன்ஸ்டைன், அவர் சொல்லியிருக்காரு, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஆப்போசிட் ஆர் ஈக்குவல் ரியாக்ஷன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈக்குவலாக ஒரு ரியாக்ஷன் வரும். அப்படி அதுக்கு எதிர்மறையாக ஒரு எதிர ஒரு விஷயம் வரும். அது நேர்மறையான விஷயமா இருக்கலாம், அதுதான் லா காஸ் அண்ட் எஃபெக்ட், லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ இந்த லாவில் இதெல்லாம் சேர்ந்து தாங்க நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன். பிரபஞ்சத்தை கேட்பது, அஃபர்மேஷன், காட்சிப்படுத்துதல், எழுதுவது. எனக்கு இது தேவை, கிடைத்து விட்டது இப்போது, பிரபஞ்சத்துக்கு நன்றி நம்ம எழுதுறோம்ல, அதுதான் இது. உங்களை சுற்றி இந்த உலகம் பிரகாசிக்கும். எப்படி? நீங்கள் பிரகாசமானவங்க. உங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் உங்களை சுற்றி உள்ள அந்த உலகமே பிரகாசிக்கும். நீங்கள் ஒரு மலை உச்சியை அடைந்தால் அது அடுத்த மலை உச்சியின் அடிவாரமாகும். புரிந்தா? திரும்பி மேல் நிற்கவே முடியாது. நோ ஸ்டாக்னேஷன், நிற்கக்கூடாது. புரிஞ்சுதா? அது அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். இப்படி சொல்லுங்கள், செல்வ செழிப்புடன் வாழ்கிறேன், பணம் என் தேவைக்கு மீறி அதிகமாக என்னிடம் இருக்கிறது. நான் பணத்தை இழுக்கும் காந்தம், நல்ல விஷயங்களை இழுக்கும் காந்தம். நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன். கடவுளின் படைப்புகளிலேயே உன்னதமான படைப்பு நான். என்னை போல் முன்பு யாரும் பிறந்திருக்க முடியாது, இனி பிறக்கவும் முடியாது. நான் ஒரு தனிப்பிறவி. இந்த எண்ணம் உங்கள்கிட்ட என்றைக்கு வருதோ அன்றைக்கே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க பாதி உலகத்தை. நீங்கள் ஒரு உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய துக்கம், மனம், அமைதி பெறுதல் அத்தனையும் உங்களுக்கு மாத்திரமே உரியது. இன்னொருத்தர் அந்த ஃபீலிங் வராது, இன்னொருத்தர் அந்த மாதிரி நினைக்க முடியும். அதனால் நீங்கள் அதி உன்னதமான பிறவி, கடவுள் படைப்பிலேயே தனிப்பட்ட ஜீவன் நீங்கள். இப்படி நாம் கடவுளின் படைப்பில் நாம் இருப்பதனால், உன்னதமாக இருப்பதனால், நாம் கேட்க வேண்டிய அனைத்தையும் நாம் அடைந்து விடுவோம். நாம் விரும்புவதை அனைத்தையும் நடந்து. எப்படி? இந்த 5 லா சொன்னேனே, அதை ஃபாலோ பண்ண. லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் டிட்டாச்மெண்ட், லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், லா ஆஃப் வைப்ரேஷன், இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நினைத்ததை அடைவது மிக சுலபம். வேறெங்கும் தேடி அடைய வேண்டியதில்லை. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் ஒரு இறுக்கமான ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் பயப்படாமல், இவ்வளோதானே பார்த்துப்போம், நடத்துவோம் அப்படின்னு சொல்லி
அமைதியாக இருக்கணும். அமைதியாக கொண்டணும். அமைதியாக என்ன நடத்துகிறோம், என்னை மீறி என்ன நடக்க முடியும்? அசிங்கமாக பேசுவாங்க, திட்டுவாங்க, கஷ்டம் வரும், கடன்காரன் கேள்வி கேட்பான், பேங்க் இப்படி சொல்லும், இன்னொன்று இப்படி. ஓகே, அதுக்கு அடுத்து என்னப்பா? அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கிறதுக்கு இல்லைல்ல, நடந்து முடிந்து விட்டு அந்த தைரியம். அதிக அளவுக்கு அதை பற்றி யோசனை பண்ணாதீங்க. அதிக அளவுக்கு யோசனை பண்ணால் நீங்கள் அதுக்கு ஒரு பவர் கொடுக்குறீங்க. உங்கள் யோசனையினால், உங்கள் எண்ணங்களால் ஏற்படும் வைப்ரேஷனால் அந்த வேண்டாத விஷயத்துக்கு சக்தி கொடுத்து விடு. அந்த சக்தி கொடுக்கும்போது அது கூத்தாடும், உங்களை ஆட்டிவிடும். எனவே மன அமைதி பெறுங்கள். புரிந்துதா? மன அமைதி பெறுங்கள். இந்த ப்ராப்ளம் கொடுத்த கடவுள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பிரபஞ்சம். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பதிலோடு தான் இறைவன் நம்மிடம் அனுப்புகிறான். அந்த பதிலை தேடி நாம் பிரபஞ்சத்தை வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. நீ ஒரு தனிப்பிறவி என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கே உரித்தான அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி நாடி வந்து சேரும். அவ்வளோதாங்க இன்றைய விஷயம். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு ரேணுகா அப்படி நான் பொள்ளாச்சியில் ஒரு பொண்ணு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய ஆடியோவை நான் சேர்த்துருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பிஸ்னஸ் அது இது பண்ணுது. என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்தது, என் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படின்னு சொல்லியிருக்குது. நல்லா இருக்கட்டும் ரேணுகா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். நானும் என்னை சார்ந்தவர்களும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் உங்களை வாழ்த்துகின்றோம். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.